ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு கோயில் தான், சிவன் கோயில் ஒன்று போயின்னு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனால் நம்ம வேண்டுதல் எல்லாமே நல்லாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த பூஜை அபிஷேகம் எல்லாமே நடக்கும் அப்படின்னாங்க. அதனால் அங்கே போயிட்டு போகிற வழியிலே கொஞ்சம் ரொம்ப வெயில் ரொம்ப இருந்தது. அதனால் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போனோம். இந்த கோயில் தாங்க இது வந்து சிறுவாலை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. நல்லா வந்து கோயில் வந்து ஏற்கனவே பழைய கோயில் தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் பெயிண்ட்லாம் அடித்து கும்பாபிஷேகம்லாம் நடந்துருக்குது. சரி நாங்கள் போனோம். இன்றைக்கான நாங்கள் போன நேரம் வேறு யாரோ வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறி அங்கே அபிஷேகம்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த கலச தண்ணி மட்டும் ஊற்றி அபிஷேகம் பண்ணுற நேரத்துக்கு ஆனால் நாங்கள் டைமுக்கு கரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு அலங்காரம்லாம் முடிஞ்சுது. அப்புறம் தீபாராதனை பார்த்துட்டு அப்புறம் அங்கேயே வந்து பைரவர் இருந்தார், அதையும் பார்த்துட்டு நவகிரகத்தில் சுற்றிட்டு வந்தோம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு குளம், ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோம்னா நம்ம வந்து படித்து வேலைக்கு போகிறவங்க வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்றவங்க இங்கே போய் நம்ம வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து 13 வாரம் போகணுமா. அது ஏதோ கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. ரூல்ஸ்னால் அங்கே போயிட்டு நம்ம கேட்டால் சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போயிட்டு அந்தமாரி நம்ம பண்ணோம்னா அந்த 13 வாரம் நம்ம போயிட்டு வந்தோம்னா 13வது வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு அது நிறைவேறிடும் அப்படின்றாங்க. அப்போ அந்த 13வது வாரம் போயிட்டு அங்கே அந்த மாதிரி கலசெல்லாம் வச்சு அந்த ஏக மாதிரி வளர்த்துறாங்க. அதெல்லாம் வளர்த்தி அதுக்கப்புறம் அந்த பூஜை வந்து நடக்குது. இது வந்து வாரம் திங்கட்கிழமை அங்கே நடக்குமா. எல்லா வாரமுமே திங்கட்கிழமை 12லேருந்து 2 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போகிறப்ப சொல்லுங்கள் நானும் வரேன்னா யதார்த்தமாக அன்றைக்கி பேசின்னு இருந்தோம். சொன்னாங்க சரி நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே கார்லேயே போயிட்டு வந்துட்டோம். நல்லாவே சூப்பராக போயிட்டு நல்லா தரிசனம், நல்லா ஒரு ரொம்ப ஒரு கிராமத்து உள்ளே இருந்தது. ஒரு நல்லாவே இருந்தது அந்த கோயில் பார்க்கவே. மனசுக்கு வந்து ஒரு இதுவாக சொல்லுவாங்கள்ல, ஒரு திருப்தியாக அந்த மாதிரி இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்துலேயே தான் கொஞ்சம் தூரத்துக்குள்ளே தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்கிற ஸ்கூலு. சரி அவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படியே அவங்க ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துடலான்னு அப்படியே போய் பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஹெச்எம் போய் பார்த்தோம். நல்லாவே பேசினாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, சூப்பராக. அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாரையும் பார்த்துட்டு ஸ்கூல் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிகப்பு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.